சரி, இப்போ ஆங்குலர் அப்ளிகேஷன்லாம் எழுதியாச்சு, என்ஜி சர்வும் கொடுத்துட்டோம், டெஸ்ட்டும் பண்ணிட்டோம், இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்னா இதை ப்ரொடக்ஷன் சர்வரில் போடணும். அந்த ப்ராசஸை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம எழுதின ஆங்குலர் அப்ளிகேஷன் இங்கே இருக்கு. இதை நான் டெர்மினலில் ஓப்பன் பண்ணி என்ஜி சர்வ் கொடுத்து ஒரு தடவை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட் 4200 நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் சில விஷயங்கள் கவனிக்கணும். ப்ரொடக்ஷனில் போடுறதுக்கு முன்னாடி எல்லா கன்சோல் லாகையும் எடுத்துட்டோமா, இது எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா லைவாக நம்ம ஒரு அப்ளிகேஷனை போடும்போது உலகத்தில் பல இடத்துல இருந்து ஆக்சஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த லாக்ல ஏதாவது தெரியாத சென்சிட்டிவ் டேட்டா ஏதாவது வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து அப்ளிகேஷனுக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால இந்த லாக் எதுவுமே வரக்கூடாது. ப்ரௌசர் கிளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சோர்ஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம எழுதின கோடு வந்து அப்படியே தெரியுதா, நம்மளுடைய லாஜிக் ஃபுல்லாக இங்கே விசிபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது இதில் வந்து இல்லை, நம்மளோடது எல்லாமே மெயினில் தான் இருக்கும். மெயினில் பார்த்தோம்னா கெட் நேம் இருக்கு. நம்மளுடைய கோடு வந்து ஓரளவு அப்படியே தெரியுது பாருங்க. கெட் நேம், செட் நேம், நம்மளுடைய காம்போனன்ட் நேம், இது எல்லாமே வருதா. இந்த மாதிரி வரக்கூடாது, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தெரியக்கூடாது. சரி, இந்த ப்ராசஸ்க்கு தான் ப்ரொடக்ஷனுடைய பில்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இப்படி பார்த்தோம்னா எல்லாருமே நம்மளுடைய கோடை கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்மளோட யூஆர்எல் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பண்ண போகிறோம், இது வந்து டெவலப்மெண்ட் பில்ட் அப்படின்னு சொல்கிறோம். angular.json ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே என்ஜி இந்த பில்டுன்னு இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கொடுத்து ரன் பண்ணுறோம். இங்கே என்ஜி பில்டு, என்ஜி சர்வ்னு கொடுக்குறோம் இல்லையா, சர்வ் வந்து இங்கே இருக்கும். என்ஜி சர்வ்ங்கிறது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து டெவ்க்காக. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் பில்ட் பண்ணும்போது என்ஜி பில்டு அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இங்கே போகிறேன், என்ஜி பில்டு கொடுக்கும்போது இதில் ahead of time AOT கம்பைலர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜிட் கம்பைலர், AOT கம்பைலர் அப்படின்னு ரெண்டு கம்பைலர் இருக்கு. ஆங்குலரோடைய 9ல இருந்து டிஃபால்ட் ஆனது AOT கம்பைலர் தான். இதுல ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு சில வார்னிங்ஸ்லாம் வரதான் செய்யும். அது என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சரி பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வார்னிங், பண்டில் இனிஷியல் எக்ஸீடட் மேக்ஸிமம் பட்ஜெட் 500 KB. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், முதல் வீடியோவில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறத காமிச்சு தெரியாம டெவலப்பர்ஸ் வந்து ஏதோ நிறைய ஆட் பண்ணிட்டாங்கன்னா பில்டு சைஸ் வந்து அதிகமாயிடும். நம்மளுடைய மெயின் எய்ம் என்ன, அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு லைட் வெயிட்டா, எவ்வளவு கம்மியான கேபியில் இருக்கணுமோ அவ்வளோ இருந்தால் தான் யார் வேணாலும் ஈஸியாக நம்மள்ட்ட வந்து நெட்டில் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு 2G ஃபோன்லேருந்து கூட ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அதை விட்டுட்டு அப்ளிகேஷன் சைஸ் வந்து 10 MB 20 MB அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோ ஆகிடும், நிறைய பேர் வரமாட்டாங்க. இதுக்காக தான் இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் வந்து 500 KB இருக்கு இல்லையா, budget 500 KB was not met by 20 KB with a total of 520 KB. 500 தான் பட்ஜெட்ல இருக்கு, 520 KB வந்திருக்கு. அப்போ இங்க 500ன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, மேக்ஸிமம் வார்னிங் தான் இது, எரர் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு 0 போட்டுக்கலாம், இல்லைன்னா எம்னு மாத்திக்கலாம். ஸோ 5 MB ஆயிடும். இப்போ இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். முன்னாடி கூட வார்னிங் தான், பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா 520 KB வந்திருக்கு. இன்னொன்று கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து நிறைய ஃபைல்ஸ் எழுதினோம், ஆனால் நம்ம கிட்ட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபைல், ஸ்டைல் CSS, அப்புறம் பாலிஃபில் ரன் டைம், 3 JS ஃபைல் மட்டும் தான் வந்திருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இது முடிஞ்சிருச்சு 520 கிலோபைட்ஸில். இப்போ நம்மளுடைய ஃபோல்டருக்கு போனோம்னா, ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போனோம்னா இங்கே டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. டெஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கும். அது டெஸ்ட்டில் தான் போய் எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா அந்த பில்டில் ஒரு பாத் இருக்கும், இங்கே இருக்கு பாருங்க. பில்டில் இந்த பாத், அவுட்புட் பாத் டெஸ்ட்டில் இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி.
இங்கே போனால் இங்கே என்ன இருக்குது, லைசன்ஸ் ஃபைல் இருக்குது, ஐகான் இருக்குது. இண்டெக்ஸ் HTML ஃபைலுக்குள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ நிறையா கோடு இருக்குன்னு பார்த்து நிறையா இருக்குன்னு நினச்சிருக்காதீங்க. இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஸ்டைல்ஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி HTML கோடுன்னு பார்த்தா இதில் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், பாடி டேக் உள்ள வெறும் ஒரே ஒரு டேக் மட்டும் தான் இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 ஃபைல் வந்துடுச்சு. மெயின் ஃபைல், பாலிஃபில், ரன் டைம், இவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் ஃபைல் தான் வந்து இங்கே லோட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த கோட்ஸ் எதுவுமே தெரியாது. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் மினிஃபைடு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஓப்பன் ரைட்ஸ், நான் இதோட சப்ளைமில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மினிஃபைட் ஜேஎஸ்ல பாருங்க, ஒன்றுமே புரியல. கோடு வந்து என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு புரியாது. இதில் வேர்ட் ரேப் பண்ணி பார்க்குறேன். வேர்ட் ரேப் சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஸோ யாராவது ஒரு ஹேக்கர் வராங்க அப்படின்னா இந்த கோடை பார்த்தா ஒன்றுமே புரியாது. அதுக்காக தான் மினிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக தான் உங்களுடைய கோடை அப்படியே எடுத்து நீங்கள் ப்ரொடக்ஷனில் போடக்கூடாது. என்ஜி பில்டு கொடுத்து அதுலேருந்து வர இந்த டிஸ்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை நீங்கள் அப்படியே எடுத்து ப்ரொடக்ஷனில் போடலாம். இப்படிதான் ஆங்குலர் அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆங்குலரில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆங்குலர் 16ல். மற்றபடி ஃபுல் ஸ்டாக்ல ஜாவா, PHP, Node.js, கோலாங், அப்புறம் யூஐயில் HTML, CSS, ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண டெக்னாலஜிஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டெக்னாலஜிஸ். இதில் நான் வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டெக்னாலஜிஸ்குள்ள டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் நான் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதுலேருந்து வீடியோ எடுத்து போடுங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், பாய் பாய், டேக் கேர்.